வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நேர்மையும் கம்பீரமும் கொண்ட நமது சிம்ம ராசி நண்பர்களே, இந்த ஆண்டு தமிழ் வருடம் ஸ்ரீ பராபவ வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி, நமது ராசிக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு அவங்களுக்கு எல்லாமே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன் அப்படின்னா, அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஆட்டி 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 படைச்சுக்கிட்டு இருக்குது. மீண்டு வர முடியலம்மா. ஒண்ணு ஏறினால் ஒண்ணு சருகுது, ஜான் ஏறினால் மலம் சருகுதுன்ன மாதிரி இறங்கிக்கிட்டே இருக்குது. ஒரு முயற்சி செஞ்சு ஒரு பாதையில போலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தடுக்கிறதுக்கு தான் வழி விடுதே ஒழிய நல்ல பிரகாசமாக இருக்க உடல. நம்மளும் எத்தனை நாள் மனசு தேத்திக்கிட்டு இதுல சரியா போயிடும், அதுல சரியா போயிடும், இதுல சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வருமே தவிர, ஆனா எதுலையுமே சரி பண்ண முடியலம்மா. எங்களால தாக்கு பிடிக்க முடியல. இதுக்கு மேல வரக்கூடிய வருடம் நமக்கு சிறப்பா இருக்குமா, இல்ல இந்த ஆண்டும் நம்மளுக்கு போட்டு வதைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குரு மிதுனத்தில் உட்கார்ந்து 3ஆம் பார்வையாக ராசிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தொழில் ஸ்தான பார்வை அப்படிங்கிறது நமக்கு தடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. குடும்பஸ்தான பார்வையும் சுகஸ்தான பார்வையும் இல்லாததுனாலயே ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளானோம். இதுல சில நண்பர்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு தோல் வியாதி, நரம்பு வியாதி, கால் முடக்கம், விபத்து, கோர்ட்டு கேஸு இப்படி எல்லாம் ஒரு வருடமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழியில பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தது. இப்ப நம்ம ஸ்ரீ பராபவ வருடம் குரு குடும்பஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அப்ப நம்ம ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொன்னா விருச்சகத்து இடத்துல குரு 5ஆம் பார்வையாக பார்க்கும்போது இந்த தோல் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் எல்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு அறவே விலகிடும். நீங்க வைத்தியம் செஞ்சிருந்து சரி பண்ண முடியாததையும் இப்ப உங்களுக்கு அது சரி செய்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தொழில் ஒரு முயற்சி பண்ணி செய்யறவங்களுக்கு அந்த தொழில இருந்து மனஸ்தாபம் ஏற்பட்டு வெளியே வந்திருப்பீங்க. அந்த வெளியே வந்தது அதே ஓனரு உங்களோட அதாவது தொழில் செஞ்ச நேர்மையை இப்ப உணர்ந்து அதே ஒரு முதலாளி உங்களை அழைச்சி வேலைக்கு வச்சுக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்துடும். கவலைப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு ராசிக்கு 7ஆம் இடம் கும்பராசி, இப்ப 8ஆம் இடம்னு பார்க்கும்போது ஆயுள் ஸ்தானம் மீன ராசி. ஆயுள் ஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்படின்னு 9ஆம் பார்வையாக குரு பார்க்கும்போது நம்மளுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய உபாதைகள், இந்த மன அழுத்தம் எல்லாமே விடுதலையாகும். ஏன்னா 8ஆம் இடம் வாங்கும்போது அஸ்தமனத்துல உட்காரும். இருட்டு போல இருக்கக்கூடியத இப்ப வெளிச்சம் கொண்டு வரும். இருட்டுல நம்ம வெளிச்சம் காட்டினா பிரகாசமாக இருக்கும் இல்லையா? ஒரு வீட்டுல லைட்டு வெளிச்சத்தை விட இருட்டா இருக்கும்போது கரண்ட் இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு மெழுகுவர்த்தி தான் அப்பதான் நம்மளுக்கு வீடே பிரகாசமா இருக்கிற மாதிரி தெரியும். லைட் இருந்தா வெளிச்சத்தை விட அந்த மெழுகுவர்த்தி காட்டுற ஒரு வெளிச்சம் நமக்கு சிறப்பாக இருக்கும். அது போல இந்த ஆண்டு உங்களுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடியது தொழில் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், உடல் உபாதை எல்லாமே உங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கு. கவலைப்பட தேவையில்லை. வேலையில அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் செய்யற இடத்துல நம்ம உயர்வு பதவி கேட்டிருந்து தடங்கள் ஆயிருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன ஒரு கல்லை எடுத்து வச்சாலுமே அந்த கல்லை மலையாக்கி காட்டக்கூடிய தகுதி உடையவர்கள் நீங்க.
ஏன்னா அதாவது சிறுசுல இருந்து அத நுணுக்கமா கத்துக்கிட்டு நுணுக்கமாவே மேல் நோக்கி கொண்டு வந்து பெரும் பாறையா உருவாக்கி அதுக்கு ஒரு உருவத்தை உருவாக்கி தெய்வ கடாட்சம் கொண்டு உங்களுக்கு செய்யக்கூடிய திறமை உண்டு. கஷ்டம் அப்படின்னு வந்தாலும் அதை ஒரு எதிர்முனையா பார்த்து பயப்படாம தன்னம்பிக்கையில வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் கொண்டவர்கள் நீங்க. தோல்வி என்பது எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனா தோல்வி அதுதான் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். ஏன்னா தோல்வி ஒரு முறை அடைஞ்சிட்டாலே நம்ம மனசுல ஒரு வைராகியம் வரும். அந்த வைராகியம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெற்றியை கண்டுட்டா கஷ்டத்தை உணர முடியாது. அந்த தோல்வி காணும் போது அதுல என்னென்ன ஃபெயிலியர், எதனால நம்மளுக்கு வந்து தோல்வி அடைஞ்சோங்கிறத மனசளவுல பதிய வச்சுக்குவீங்க. அப்ப நீங்க போகிற பாதை ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கால் எடுத்து வைப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக நேர்மையின் வழியில நடக்கிற உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அதிர்ஷ்டவசமான சிறப்பான அம்சம் என்னன்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதத்துக்குள்ள உங்களுக்கு வெற்றியில ஜெயம் கொண்டான் அப்படிங்கிற பேர் எடுத்து வெற்றி பாதையை நோக்கி செல்வீர்கள். பயப்பட தேவையில்லை. தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வந்தால் பரவாயில்ல. முடிந்தால் ஒரு முறை ஆலங்குடி குரு பகவானை தரிசனம் செய்துட்டு வாங்க. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்து வந்தால் நன்மையே ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஒரு சில வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். புது முயற்சி வாய்ப்பு. அந்த புது முயற்சி வாய்ப்பு உங்களுக்கு வரத அத வந்து முடியாதுன்னு சொல்லி பட்டுன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா ஒரு வருட காலமா நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால புது முயற்சி வந்தா பயம்தான் விழுவோம். ஆனா பயம் தேவையில்லை. இந்த ஆண்டு வரக்கூடியது உங்களுக்கு புது முயற்சி வந்து அதுல இருந்து உருவாக்கி ஒரு தெளிவான அம்சத்தை பெறுவீங்க. அதனால புது முயற்சி வந்தால் தாராளமாக அந்த வழி செல்லும் போது வெற்றியை காணக்கூடியதாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. புது முயற்சி நல்லதே நடக்கும். நன்மை பிறக்கும்.